என் அறையில் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பயத்தில் என் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது. பிறகு நிதானித்தேன். வீட்டில் நானும் என் தம்பி கார்த்திக்கும் மட்டும்தான் இருக்கிறோம். ஒருவேளை அவனாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டே எழுந்து சென்று கதவைத் திறந்தேன். வெளியே எட்டிப் பார்த்தேன். யாரும் இல்லை. வெறும் இருட்டு மட்டுமே உறைந்து போயிருந்தது. மனப்பிரமையோ என்று நினைத்து கதவைச் சாத்திவிட்டு மீண்டும் படுக்கைக்குச் சென்றேன். கண்ணை மூடும் முன்பை விட பலமாக கதவு தட்டப்பட்டது. இம்முறை என் குரல் நடுங்கியது. யார் அது? பதில் இல்லை. மெல்ல நடுங்கும் கைகளுடன் மீண்டும் கதவைத் திறந்தேன். அங்கே கார்த்திக் நின்றிருந்தான். அவன் கண்கள் இன்று ஏனோ வித்தியாசமாகத் தெரிந்தன. என்னாச்சு அக்கா? ஏன் ஒரு மாதிரி பயந்திருக்கீங்க என்று கேட்டான். அவன் பார்வை என்னை ஊடுருவுவது போல் இருந்தது. எனக்குள் ஏதோ ஒரு நெருடல், ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் படுக்கச் சென்றேன். அன்று இரவு என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு இரகசியத்தின் ஆரம்பம் என்று எனக்குத் தெரியாது. இன்று வரை யாரிடமும் சொல்லாத என் தூக்கத்தை தொலைத்த அந்த உண்மையை இப்போது சொல்லப் போகிறேன். எனக்கு 19 வயது, கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். கோடை விடுமுறை என்பதால் வீட்டில் வேலைகள் அதிகம். அம்மா அப்பா இருவரும் வேலைக்குச் செல்பவர்கள் என்பதால் சமையல் முதல் வீட்டைச் சுத்தம் செய்வது வரை எல்லாம் என் தலைமேல் விழுந்தது. அன்று மாலை உடல் முழுக்க வலியாக இருந்தது. தலையில் யாரோ சுத்தியால் அடிப்பது போன்ற வலி. என் அறையில் படுத்து நெற்றியை தேய்த்துக் கொண்டிருந்த போது கார்த்திக் உள்ளே வந்தான். கதவை மெல்லச் சாத்திவிட்டு என்னக்கா உடம்பு சரியில்லையா என்றான். இல்லடா, எல்லா வேலையும் என் தலையில விழுது. ரொம்ப டயர்டா இருக்கு என்றேன். சலிப்புடன் அவன் புன்னகைத்துவிட்டு, விடுங்க அக்கா, நான் போய் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரேன். அதைக் குடிச்சா சரியாகிடும் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். சில நிமிடங்களில் குளிர்ச்சியான ஒரு கிளாஸ் பாலோடு வந்தான். என் தம்பி என் மீது இவ்வளவு அக்கறை வைத்திருப்பதை நினைத்து எனக்கு பெருமையாக இருந்தது. பாலை குடித்ததும் ஒருவித மயக்கம் என்னை ஆட்கொண்டது. அக்கா படுங்க, நான் தலை பிடிச்சு விடுறேன் என்று அவன் சொன்னதுதான் கடைசியாக நினைவிருக்கிறது. அவன் கைகள் என் நெற்றியில் பட்டதும் அந்த இதமான உணர்வில் நான் அப்படியே ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றேன். கண் விழித்தபோது இரவு மணி 9 ஆகியிருந்தது. இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கிறோனா? என் உடல் முன்பை விட அதிகமாக வலித்தது. எழ முயன்றபோது தலை சுற்றியது. சுவரை பிடித்துக்கொண்டு சமாளித்துவிட்டு ஹாலுக்குச் சென்றேன். அங்கே டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். கார்த்திக் உடனே, அம்மா அக்காவுக்கு வேலை அதிகமா கொடுக்காதீங்க, பாருங்க முகம் எல்லாம் வெளிறிப் போய் எப்படி இருக்காங்கன்னு என்று வாதாடினான். அவன் என் மீது காட்டும் அதீத அக்கறை கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்திருந்தது. நான் வேலை செய்யும் இடத்திற்கே வந்து உதவி செய்வான். தலைவலி என்றால் உடனே தைலம் தேய்த்து விடுவான். ஆரம்பத்தில் அது பாசம் என்று தோன்றினாலும் இப்போது ஏதோ ஒரு அசௌகரியம் எனக்குள் உருவானது. அன்று இரவு எப்போதும் போல அறையை பூட்டிவிட்டு படுத்தேன். பாதி தூக்கத்தில் யாரோ என் அறைக்குள் நுழைய முயல்வது போன்ற சத்தம் கேட்டு சட்டென விழித்தேன். அறையில் இருட்டு கவிழ்ந்திருந்தது. ஆனால் என் படுக்கைக்கு அருகில் யாரோ ஒரு உருவம் நிற்பது போல ஒரு உணர்வு. அந்தப் பார்வை என் உடலைச் சுடுவது போல இருந்தது. பயத்தில் உடல் விறைக்கச் சட்டென எழுந்து சுவிட்சை போட்டேன். அறையில் யாரும் இல்லை. ஆனால் நான் பூட்டிவிட்டு படுத்த கதவு இப்போது லேசாகத் திறந்திருந்தது. என் இதயத் துடிப்பு என் காதுக்கே கேட்டது. கதவை மீண்டும் பூட்டிவிட்டு அமர்ந்தேன். மீண்டும் படுக்க முயன்றபோது யாரோ என் படுக்கையின் ஓரத்தில் வந்து அமர்வது போலவும் ஒரு கை மெல்ல என்னை நோக்கி நீளுவது போலவும் உணர்ந்தேன். பயத்தின் உச்சத்துக்கே சென்ற நான் கதவைத் திறந்து கொண்டு வெளியே ஓடினேன். அதே சமயம் தன் அறையிலிருந்து கார்த்திக்கும் வெளியே வந்தான். என்ன அக்கா, இன்னும் தூங்கலையா? அதே அமைதியான குரல், அதே மர்மமான பார்வை. ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன்.
ஆனால் அந்த நொடி பொழுதில் அவன் கண்களில் தெரிந்த அந்த மின்னல் ஏதோ ஒரு விபரீதத்தை எனக்கு உணர்த்தியது. தண்ணீர் குடித்துவிட்டு நான் அறைக்குத் திரும்பிய போது கார்த்திக் என் பின்னாடியே வந்தான். அக்கா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு பயமா இருந்தா நான் இங்கேயே சோபாவில் படுத்துக்கிறேன் என்றான். நான் எவ்வளவோ மறுத்தும் அவன் கேட்கவில்லை. உங்களுக்கு உடம்பு முடியல, இந்த நேரத்துல உங்களை தனியா விட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தான். இறுதியில் அவனது பிடிவாதத்திற்கு பணிந்து நான் படுக்கையில் படுத்தேன். அவன் அருகில் இருந்த சோபாவில் படுத்துக்கொண்டான். அன்று இரவு நான் அரை தூக்கத்தில் இருந்தபோது யாரோ என்னை உற்றுப் பார்ப்பது போலவும், என் தலைமுடியை கோதுவது போலவும், முகத்தில் விரல்களால் வருடுவது போலவும் ஏதோ ஒரு உணர்வு. ஆனால் என்னால் கண் திறந்து பார்க்க முடியவில்லை. மறுநாள் காலை விழித்தபோது என் மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது. என் உடையில் சில மாற்றங்கள் தெரிந்தன. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் இப்படியா தூங்கினேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் தம்பி கார்த்திக் இன்று வழக்கத்தை விட அதிக மகிழ்ச்சியாகத் தெரிந்தான். ஏன் கார்த்திக் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க என்று கேட்டேன். உங்கள மாதிரி ஒரு அக்கா கிடைச்சா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது என்று சிரித்துக்கொண்டே மழுப்பினான். மதிய வேலைகளை முடித்துவிட்டு நான் அமர்ந்திருந்த போது கார்த்திக் ஒரு எண்ணெய் பாட்டிலுடன் வந்தான். அக்கா, தலைமுடியே விரிச்சு போடுங்க, நான் மசாஜ் பண்ணி விடுறேன் என்றான். அதெல்லாம் வேண்டாம் கார்த்திக், நீ போய் படி என்று தடுத்தேன். ஆனால் அவன் விடவில்லை. என் கூந்தலில் இருந்த கிளிப்பை அவிழ்த்துவிட்டு, உங்களுக்கு அழகான பட்டு போன்ற முடி அக்கா, உங்க தம்பி பண்ணி விடுறதுல என்ன தயக்கம், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் என்று சொல்லி என்னை அறைக்குள் அழைத்துச் சென்றான். கட்டிலில் தலைகீழாக என் கூந்தல் தொங்க அவன் மெல்ல மசாஜ் செய்யத் தொடங்கினான். அவன் கைகளில் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருந்தது. அந்த எண்ணெயிலிருந்து ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. என்ன எண்ணெய் இது? மனம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே என்று கேட்டேன். அவன் மர்மமாக புன்னகைத்து, இது ஒரு ஸ்பெஷல் ஆயில் அக்கா, உங்க கூந்தலை இன்னும் அழகாக்கும் என்றான். அந்த வாசனையை நுகர நுகர என் கண்கள் செருகின. மெல்ல மெல்ல நான் சுயநினைவை இழந்து ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றேன். மீண்டும் கண் விழித்தபோது என் உடல் மரக்கட்டை போல கனமாக இருந்தது. யாரோ என் மேல் ஒரு பாறையை ஏற்றி வைத்தது போன்ற ஒரு வலி. கை கால்களை அசைக்கக் கூட முடியவில்லை. மின்விசிறி அணைக்கப்பட்டிருந்தது. அறை புழுக்கமாக இருந்தது. சிரமப்பட்டு எழுந்து பாத்ரூம் சென்று கண்ணாடியில் என் முகத்தைப் பார்த்தேன். நான் தூங்கியது போலத் தெரியவில்லை. இரவு முழுக்க ஏதோ கடினமான வேலை செய்தது போல என் கண்கள் சோர்ந்து போயிருந்தன. அறையை விட்டு வெளியே வந்தபோது ஹாலில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. வீட்டில் நானும் கார்த்திக்கும் மட்டும்தானே, பிறகு அவன் யாருடன் பேசுகிறான்? சமையலறைக்குச் சென்று தண்ணீர் குடிக்கலாம் என நினைத்தபோது அந்தச் சத்தம் சட்டென நின்றது. அப்போது கார்த்திக் ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் கையில் தடிமனான பணக்கட்டுகள் இருந்தன. அவன் முகத்தில் ஒரு வக்கிரமான புன்னகை. என்னை பார்த்ததும் அவன் திடுக்கிட்டான். அக்கா, எழுந்துட்டீங்களா என்று பதறினான். அவன் கையை பிடித்து இழுத்து, ஏதடா இவ்வளவு பணம், உண்மையைச் சொல்லு என்று கத்தினேன். அவன் தடுமாறினான். அது அப்பாவுக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய கடன் பணம் அக்கா, பழைய கடனை திருப்பி கொடுத்திருக்காங்க. நான் புது மொபைல் வாங்கலாம்னு பார்த்தேன். அப்பாவிடம் சொல்லிடாதீங்க என்று கெஞ்சினான். நமக்கு இருக்கும் கஷ்டத்துல நீ மொபைல் வாங்க போறியா என்று அவனை திட்டி அந்த பணத்தை பிடுங்கி வைத்துக் கொண்டேன். அன்று இரவு கார்த்திக் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மறுநாள் நான் சமையலறையில் இருந்தபோது கார்த்திக் தன் நண்பர்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவர்களைப் பார்த்ததும் எனக்குள் இனம் புரியாத ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவர்கள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் அளவெடுத்தார்கள். நான் துப்பட்டா இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்ததைக் கண்டதும் பதறிப்போய் அதை அணிந்து கொண்டேன். கார்த்திக், அம்மா அப்பா இல்லாத நேரத்துல எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்த என்று கோபமாக கேட்டேன். அவன் ஏளனமாக புன்னகைத்து, இது என் வீடும்தான் அக்கா, இங்க என் விசேஷமான நண்பர்கள்,
இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க என்றான். வேறு வழியின்றி நான் சமைத்தேன். ஆனால் அந்த நண்பர்களின் பார்வை என் மேல் வக்கிரமாக படிவதை என்னால் உணர முடிந்தது. அவர்கள் சென்ற பிறகு இனிமேல் உன் நண்பர்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கார்த்திக்கை எச்சரித்தேன். அன்று இரவு நான் அசதியில் படுத்திருந்த போது யாரோ என் கால்களைத் தொடுவது போல இருந்தது. திடுக்கிட்டு எழுந்தேன். கார்த்திக் என் கால்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்தான். வேண்டாம்டா என்று தடுத்தேன். ஆனால் அவன், அம்மா அப்பாவுக்குத்தான் உங்க மேல அக்கறை இல்லே, எனக்கு இருக்கே அக்கா, நீங்க நிம்மதியா தூங்குங்க என்றான். அவன் கைகள் அழுத்தி விடவிட மீண்டும் அந்த மர்மமான உறக்கம் என்னை ஆட்கொண்டது. அடுத்த நாள் காலை விழித்தபோது என் அறை போர்க்களம் போல இருந்தது. படுக்கையில் ஒரு ஆணின் சட்டையும் அதிகப்படியான வாசனை திரவியத்தின் மணமும் வீசியது. என் உடல் முன்பை விட ரணமானது. நான் எழுந்தபோதே தடுமாறினேன். என் உடல் நிறம் மாறி வெளிரிப் போயிருந்தேன். அம்மா என் நிலையை பார்த்து பயந்து போய் மறுநாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பரிசோதனையில் தெரிந்த அந்த உண்மை என் தலையில் இடியாய் இறங்கியது. நான் கர்ப்பமாக இருந்தேன். என் உலகமே இருண்டது. இது எப்படி சாத்தியம்? அப்போதுதான் என் நினைவுக்கு வந்தது. கார்த்திக் என் சொந்த தம்பி இல்லை. என் அம்மாவின் இரண்டாவது திருமணத்தின் மூலம் வந்தவன். அவன் என் மீது காட்டியது பாசம் இல்லை, அது வக்கிரம் என்று அப்போதுதான் உணரத் தொடங்கினேன். உண்மையை கண்டறிய ஒரு இரகசிய திட்டம் தீட்டினேன். ஒரு நாள் அம்மா அப்பா வெளியே சென்றிருந்த போது என் அறையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு இரகசிய கேமராவை பொருத்தினேன். அன்று கார்த்திக் வழக்கம் போல அந்த மர்மமான எண்ணெயுடன் வந்தான். அந்த மணத்தை நுகர்ந்ததும் நான் மயக்கமானேன். 1 மணி நேரம் கழித்து விழித்தபோது அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தனர். நான் நடுங்கும் கைகளுடன் கேமராவை எடுத்துப் பார்த்தேன். அதில் தெரிந்த காட்சி என் உயிரையே பறிப்பது போல் இருந்தது. நான் மயக்கத்தில் இருந்தபோது கார்த்திக் தன் நண்பர்களை என் அறைக்குள் அழைத்து வந்திருக்கிறான். அவர்கள் என்னிடம் மிக மோசமாக நடந்து கொண்டனர். வேலை முடிந்ததும் அவர்கள் கார்த்திக்கிற்கு பணத்தை கொடுத்துவிட்டுச் சென்றனர். அந்த பணக்கட்டுகள்தான் அவன் கையில் இருந்தவை. ஆத்திரத்தில் கத்திக்கொண்டு வெளியே வந்த நான் கார்த்திக்கின் சட்டையை பிடித்து ஓங்கி அறைந்தேன். சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பா, ஏன் அவனை அடிக்கிறாய் என்று என் கையை பிடித்தார். நான் அழுது கொண்டே அந்த வீடியோவைக் காட்டினேன். அதை பார்த்த அம்மா அங்கேயே மயங்கி விழுந்தார். ஆத்திரமடைந்த அப்பா கார்த்திக்கை மிருகத்தனமாக தாக்கினார். இரத்தம் சொட்டச் சொட்ட கார்த்திக் கத்தினான். நான் அவளை ஒரு காலமும் என் அக்காவாக நினைத்ததே இல்லை. எனக்கு பணம் தேவைப்பட்டது. அவளை பயன்படுத்திக் கொள்ள அவனது நண்பர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க தயாராக இருந்தார்கள். என் தேவைகளுக்காக அவளை விட்டேன். அப்பாவிடம் அடி தாங்க முடியாமல் அவன் வீட்டை விட்டு ஓடினான். அதற்குப் பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த பிறகு என் தந்தை அடைந்த ஆத்திரம் விவரிக்க முடியாதது. கார்த்திக்கை அவர் அடித்த அடியில் வீடே இரத்தக்காடானது. ஆனால் அவன் தப்பி ஓடிய பிறகு வீட்டில் நிலவிய அந்த மயான அமைதி கத்தியை விட கூர்மையாக இருந்தது. அம்மா உணர்வற்ற நிலையில் சுவரோரம் அமர்ந்திருந்தார். நான் என் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டேன். என் உடலே எனக்கு அந்நியமாகத் தோன்றியது. கார்த்திக் பயன்படுத்திய அந்த மர்மமான எண்ணெய் வெறும் வாசனை திரவியம் அல்ல, அது நரம்பு மண்டலத்தை தற்காலிகமாகச் செயலிழக்கச் செய்யும் ஒரு வகை மயக்க மருந்து கலந்த தைலம் என்பதை பின்னர் அறிந்தோம். பணத்திற்காக தன் சொந்த வீட்டையே ஒரு வேட்டையாடும் களமாக மாற்றிய அவரது துரோகத்தை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மறுநாள் காலை என் தந்தை என் அறை கதவைத் தட்டினார். எப்போதும் கண்டிப்புடன் இருக்கும் அவர் அன்று என் முன்னால் ஒரு குழந்தையைப் போல உடைந்து அழுதார். என்னை மன்னித்துவிடு மகளே, உனக்கு ஒரு தம்பி துணையாக இருப்பான் என்று நினைத்துதான் அவனை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தேன். ஆனால் அவனும் அவரது நண்பர்களும் உன்னைச் சிதைக்கும் போது நான் ஏதோ ஒரு கம்பெனியில் ஓவர்டைம் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன்.
நாம் சேர்த்த பணத்தை விட நாம் இழந்த கௌரவம் பெரியது என்று கதறினார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது. பாதுகாப்பு என்பது பூட்டிய கதவுகளில் இல்லை, நம்மைச் சுற்றியுள்ள மனிதர்களின் பார்வையில்தான் இருக்கிறது என்பது. நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் கார்த்திக்கின் நண்பர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். ஆனால் கார்த்திக் தலைமறைவாகவே இருந்தான். மருத்துவ ரீதியாக என் கருவை கலைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த வலி என் உடலை விட என் மனதை அதிகம் ரணப்படுத்தியது. பல மாதங்கள் நான் யாரிடமும் பேசாமல் இருட்டு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். தற்கொலை எண்ணங்கள் என்னைச் சூழ்ந்தன. ஆனால் ஒரு நாள் என் அம்மா என் கையை பிடித்துச் சொன்னார், "நீ செய்த தவறு எதுவும் இல்லை. நீ பலியாக்கப்பட்டிருக்கிறாய். நீயே உன்னை தண்டித்துக் கொண்டால் அந்த அரக்கர்கள்தான் ஜெயிப்பார்கள். நீ வாழ்ந்து காட்ட வேண்டும்." அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு நெருப்பை மூட்டின. 2 ஆண்டுகள் உருண்டோடின. நான் என் படிப்பை மீண்டும் தொடர்ந்தேன். இப்போது நான் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். என்னைப் போல ஏமாற்றப்பட்ட, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்ட ரீதியாகவும் மனரீதியாகவும் உதவி செய்து வருகிறேன். கார்த்திக் போன்ற சமூக விரோதிகள் எங்கே ஒளிந்திருந்தாலும் காலம் ஒரு நாள் அவர்களை தண்டிக்கும். ஆனால் அந்த தண்டனைக்காக காத்திருக்காமல் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள பழக வேண்டும். அதிகப்படியான அன்பு ஆபத்தானது. இரத்த உறவே ஆனாலும் அளவுக்கு அதிகமான அக்கறை காட்டும்போது அவர்களின் நோக்கம் என்ன என்பதை ஒரு நிமிடம் யோசியுங்கள். பெற்றோர்களின் கவனம் பணம் சம்பாதிக்கும் ஓட்டத்தில் உங்கள் பிள்ளைகளின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கத் தவறாதீர்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தற்காப்பு கலையையாவது கற்றிருக்க வேண்டும். அது உடல் வலிமையை விட மன தைரியத்தை தரும். இந்தச் சமூகம் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறலாம். ஆனால் துரோகம் செய்தவர்களை விட பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் தாழ்ந்தவர்கள் அல்ல. இந்த கதை ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. இந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் வாழ்வில் அந்த ஒரு கோடைக்காலம் ஆறாத வடுவை ஏற்படுத்திச் சென்றது. கார்த்திக் போன்ற ஒரு கயவன் என் சொந்த வீட்டிலேயே வளர்ந்திருக்கிறான் என்பதை உணரத் தவறியதுதான் நான் செய்த மிகப்பெரிய பிழை. ஒரு பெண் தன் வீட்டில் தன் உறவுகளுக்கு மத்தியிலே பாதுகாப்பற்றவளாக மாறுகிறாள் என்றால் இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வி என் மனதை இன்னும் குலைந்து கொண்டிருக்கிறது. கார்த்திக் தப்பி ஓடிவிட்டான். அவன் நண்பர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் என் சிதைந்த மன அமைதியையும் அந்த பயங்கரமான நினைவுகளையும் யார் மீட்டுக் கொடுப்பார்கள்? இருப்பினும் நான் முடங்கிப் போகவில்லை. வீழ்ந்து கிடப்பதை விட எழுந்து நடப்பதே அந்த துரோகிகளுக்கு நான் தரும் மிகப்பெரிய தண்டனை என உணர்ந்தேன். அதீத நம்பிக்கை ஆபத்து. உறவினர்தானே என்று நாம் காட்டும் அதீத நம்பிக்கை சில நேரங்களில் நம்மையே பலிகடா ஆக்கிவிடும். உறவுகளிடம் அன்பு காட்டுங்கள், ஆனால் எச்சரிக்கையுடன் கூடிய எல்லைகளை வகுத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வு அவசியம். மயக்க மருந்து கலந்த அந்த மர்மமான எண்ணெய் போல நம்மைச் சுற்றி பல ஆபத்துகள் அக்கறை என்ற போர்வையில் மறைந்திருக்கலாம். உடல் நிலையிலும் மற்றவர்களின் செயலிலும் ஏற்படும் சிறு மாற்றத்தையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பெற்றோர்களின் பங்கு பிள்ளைகளுக்கு பணம், வசதி செய்து தருவதை விட அவர்களுடன் செலவிடும் நேரம்தான் மிக முக்கியமானது. அவர்களின் நண்பர்கள் யார்? அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பது உங்கள் தலையாய கடமை. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். பெண்கள் மென்மையானவர்கள், ஆனால் பலவீனமானவர்கள் அல்ல. உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்போது வேண்டுமானாலும் தன் கோர முகத்தை காட்டலாம். அந்த நேரங்களில் கண்ணீர் விடாமல் அநீதியை தட்டிக் கேட்கும் துணிச்சலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்தச் சம்பவம் நடந்து பல காலமானாலும் இன்றும் என் ஆன்மா அந்த வழியில் நடுங்குகிறது. என் கதையை படிக்கும் சகோதரிகளே, உங்கள் பாதுகாப்பில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். இந்த கதையில் தவறு யாருடையது? பணம் சம்பாதிக்கும் ஆசையில் பிள்ளைகளை கவனிக்கத் தவறிய பெற்றோர்களா? கூட பிறந்த சகோதரன் போல நினைத்து மாற்றாந்தாய் தம்பியே நம்பிய நானா? அல்லது பெண்களை வெறும் போகப் பொருளாக பார்க்கும் இந்தச் சமூகமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்தச் செய்தி மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும்.